Hi, hello, my dear students. Welcome to our 12th standard mathematics chapter 2 complex number. So, அதில் exercise 2.4 இருக்க சம் தான் today classல பார்க்க போறோம். பார்த்தலாமா? Yes. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Write the following in the rectangular form. Rectangular form அப்படினாலே உங்களுக்கு இந்த ஃபார்முலா மைண்ட்ல வந்துடணும். A plus IB. That's all. Okay. 5 plus 9i plus 2 minus 4i the whole bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் லெசன் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபைன். ஸோ அப்ப இதை வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் நம்ம பார்த்தல ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கல அப்படின்னா கீழே வீடியோ கொடுக்க போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இந்த 2 மார்க் இருக்கு. என்ன சார் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி? z1 + z2 whole bar is equal to தனித்தனியா பார் போடுறோம். z1 bar plus z2 bar. தட்ஸ் ஓகேவா? சோ அப்ப இத நம்ம அப்படிதான் எடுத்துக்க போறோம். இது z1 z2 அப்படி எடுத்துக்க போறோம் பிளஸ் whole bar இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? தனித்தனியா பிரிச்சு பார் போடணும். போடலாமா? எஸ் வாங்க. சோ தனி பிரிச்சிடலாம். அப்ப பிரிச்சா என்ன வரும்? 5 + 9i. இது பிரிச்சிடுங்க. பிளஸ் தனி பிரிச்சிட்டா என்ன வரும்? 2 minus 4i. தனி பிரிச்சு என்ன பண்ண போறோம்? பார் போட போறோம். சார் இந்த பார் எதுக்காக சார் போறோம்? நமக்கு கிளியரா தெரியும். கான்ஜுகேட் எடுக்கிறது. கான்ஜுகேட் எடுக்கிறது ரொம்பவே ஈஸியா தரும். வெரி சிம்பிள். கான்ஜுகேட்னா என்ன? இமேஜினரி பார்ட்ல சைனை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். தட்ஸ் ஆல். அப்ப இதுல இமேஜினரி பார்ட்ல சைனை சேஞ்ச் பண்ணிடலாங்களா? எஸ் வாங்க. 5 + 9i இருக்கு. அப்ப சைன் சேஞ்ச் ஆச்சுனாக்கா -9i. தட்ஸ் ஆல். இதை சேஞ்ச் பண்ணிடலாமா? வாங்க. 2 minus 4i i part மட்டும் தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. சாரி. சோ -4i அப்ப நம்ம சேஞ்ச் பண்ண அப்படின்னா +4i. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனி எழுத போறோம். சரிங்களா? எஸ். சோ அப்போ this is real part, this is imaginary part. அப்ப தனி பிரிச்சு எழுதலாம் வாங்க. சோ அப்போ 5 + 2 5 + 2 ADH இமேஜினரி பார்ட் இங்க இருக்கு பாருங்க. சோ அதுல நம்ம காமனா என்ன எடுக்க போறோம்? as usual பண்ற மாதிரி i காமனா வெளிய எடுத்துட்டு போறோம். சோ அப்ப இதுல i எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கு? -9. இந்த மைனஸ் சைனை கொஞ்சம் மிஸ் பண்ணாம கேர்ஃபுல்லா போடுங்க. இங்க என்ன சார் இருக்கு? +4 இருக்கு. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம் பாருங்க. 5 + 2 ஆன்சர் என்ன? 5 + 2 7. and then -9 + 4 -5 is a very important -5. ஓகேவா? சோ அப்போ -5i அப்படின்னு கிடைக்கும் போது பாருங்க இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு? சோ a plus ib. சோ a plus ib ஃபார்மேட்ல இருக்கு. சோ இதுதான் வந்து ரெக்டாங்குலர் क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. 10 - 5i by 6 + 2i அப்படின்னு கொடுத்திருக்காங்க. டினாமினேட்டர்ல என்ன வந்திருக்கு? நமக்கு இமேஜினரி பார்ட் வந்திருக்கு. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா கண்டிப்பா டினாமினேட்டர்ல என்ன வரக்கூடாது? எஸ் டெஃபினட்டா வந்து i. ஓகேவா? which means of இமேஜினரி பார்ட் வரக்கூடாது. சோ அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். சோ இத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே எழுதிக்கலாம். ஒன் டைம் வாங்க. क्वेश्चन எடுத்து எழுதிக்கோங்க. and then இத ஒன் டைம் எழுதிக்கலாம். 10 - 5i by 6 + 2i அப்படின்னு எழுதிக்கலாம். பாருங்க. சோ இந்த டினாமினேட்டர்ல i வரக்கூடாது அப்படின்றதுக்காக கான்ஜுகேட் எடுக்க போறோம். சோ அப்ப கான்ஜுகேட் எடுக்கிறதுனா உங்களுக்கு கிளியரா தெரியும். இமேஜினரி பார்ட்டோட சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுதான் கான்ஜுகேட் எடுக்கிறது. சோ அப்போ இமேஜினரி கூட சைன் சேஞ்ச் பண்ணா என்ன வரும்? 6 + 2i 6 - 2i வரும். சோ அதுல நம்ம மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? சோ அப்ப 6 - 2i ஆல மல்டிபிள் பண்ணி 6 - 2i ஆல டிவைட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இதுல எதுவும் கஷ்டம் இல்ல. எஸ். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? சிம்பிளிஃபிகேஷன் தான். சோ அப்போ 10 எடுத்துட்டு வந்து இது ரெண்டு தடவை என்ன பண்ண போறோம்? நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 10 6 are 60. then 10 2s are first of all என்ன சைன் என்றது மறக்காம போட்டுருங்க. 10 2s are -20i. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. சரிங்களா? again 5 6 are 30. என்ன 30? -30i மிஸ் பண்ணாம போட்டுருங்க. 5 2s are 10. என்ன 10? +10. 5 2s are 10 i into i square. கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட்டீங்கன்னா தப்பு வராது. ஓகேங்களா? எஸ். டிவைடட் பை a plus b a minus b ஃபார்மேட்ல இருக்கு. சோ அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். a square minus b square. இங்க யார் a? 6 தான் வந்து a. யாரு b? 2i தான் வந்து b. ஓகேங்களா? எஸ். சோ அகைன் இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸ்கொயர். சோ அப்ப இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படினா 60 ஒரே ஒரு 60 தான் இருக்கு. அதனால அத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். -20i -30i -50i. அகைன் i ஸ்கொயர். i ஸ்கொயர் இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்துட்டோம். i ஸ்கொயர் வந்துச்சு அப்படினாலே முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் சார்? because i ஸ்கொயருக்கு -1. i ஸ்கொயர் வந்து முன்னாடி வந்து சைனை சேஞ்ச் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். சோ அப்போ -10 அப்படினா அது மாறிடும். okay then 6 square 36 and then 2 square 4 i square -1. so இங்க பிளஸ் இருக்கு. அப்ப சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். again 60 - 10 50 minus இங்க என்ன இருக்கு? 50i divided by 36 - 4 40. i இருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம் பாருங்க. சோ இது ரெண்டுத்துல 50 காமனா இருக்கு. வெளிய எடுத்துடலாம் காமனா.
50 divided by 40. காமன் என்ன பண்ணிட்டோம் சார்? 50 வெளியே எடுத்துரும். அப்ப 50 எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும்? 1 இருக்கும். மைனஸ் இங்க என்ன இருக்கும்? I இருக்கு. மைனஸ் I. தென் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 5 divided by 4 into 1 minus I அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். which means நான் எழுதிடுவாங்க 5 by 4 1 minus I. இந்த ஆன்சர் எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இதை 5 உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். என்ன சார் வரும்? 5 by 4 minus 5 by 4 I அப்படின்னு கிடைக்கும். ரெண்டுமே ஒண்ணுதான். கண்டிப்பா சூப்பரா புரிஞ்சிருக்கணும். சரி, இம்பார்ட்டன்ஸ் மார்க் பப்ளிக் எக்ஸாமுக்கு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 3i bar plus 1 by 2 minus I அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பார் கொடுத்தாலே என்ன? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும் பார் கொடுத்தாலே. ஓகேவா? சோ அப்ப கொடுத்திருக்க क्वेश्चन எடுத்து எழுதிக்கலாம். சோ காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் 3i க்கு கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படினாக்கா -3i. கரெக்ட்டுங்களா? எஸ், -3i. தென் பாருங்க, டினாமினேட்டர்ல I வந்திருக்கு. ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா டினாமினேட்டர்ல I வரக்கூடாது. சோ அதுக்கு நாம என்ன பண்ணுவோம் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா தெரியும். அதுக்கு நாம என்ன பண்ணுவோம்? சோ இதுக்கு கான்ஜுகேட் எடுத்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். அதான் பண்ண போறோம். பண்ணிடலாமா? வாங்க. 2 minus I by 2 பாருங்க 2 minus I கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா பிளஸ் I. சோ 2 plus I by 2 plus I. ஓகேங்களா? எஸ். சோ இதை கொஞ்சம் நான் நல்லா போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன், போயிடலாம் வாங்க. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? சிம்பிளிஃபை பண்ண போறோம். இந்த -3i எதுவும் பண்ண முடியாது. அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். தென் பாருங்க, சோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? பிளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 2 plus I மேல வரும். கீழே எப்படி இருக்கு பாருங்க. a minus b a plus b ஃபார்மேட்ல இருக்கா? சோ அப்படி வந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? a square minus b square ஃபார்மேட்ல எழுதலாம். அப்ப a square இங்க யார்? a 2 தான். அப்ப a squareனா 4. அப்புறம் மைனஸ் b ஸ்கொயர் யாரு? I தான் வந்து b. சோ அப்போ I ஸ்கொயர் வேல்யூ -1 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்போ இதுல என்ன? ஒன்லி இது மட்டும் 5 கிடைக்கும். அதுக்கு நாம ஒரு ஸ்டெப் போறோம். சரி, பரவாயில்ல, போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. 4 + 1 என்ன கிடைச்சு நமக்கு 5 அப்படின்னு கிடைச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறோம்? கிராஸ் மல்டிபிள் பண்ண போறோம். சரிங்களா? எஸ். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 5s are 15 மைனஸ் இருக்கு -15i plus 2 plus I divided by 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சார் கிடைக்கும் பாருங்க. ரியல் பார்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ரியல் பார்ட் என்ன? 2 and then -15i plus I என்ன கிடைக்கும்? -14i அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர் என்ன இருக்கு? 5 இருக்கு. ஓகேங்களா? எஸ். அண்ட் தென் சோ இதை வந்து நம்ம 2 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். சோ அப்ப 2 பார்ட்டா எப்படி சார் பிரிச்சு எழுதுறது? இதெல்லாம் லோவர் கிளாஸ் நம்ம பார்த்துட்டு வந்தோம். சோ அப்ப 2 பார்ட்டா 2/5 minus 14i/5. இதுக்காக சார் அப்படி நம்ம எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2/5 ரெண்டுத்துல காமனா இருக்கு. காமனா வெளியே எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ அப்போ 2/5 நம்ம காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 இருக்கும். மைனஸ் இந்த இடத்துல 14ல எத்தனை 2 இருக்கு? 2/5 தானே எடுத்துருக்கோம். 14ல 7 2 இருக்கு. சோ அப்ப நமக்கு 7i அப்படின்னு கிடைக்கும். எஸ். சோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் क्वेश्चन. பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பா இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த क्वेश्चन உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இதே மாதிரி எல்லா क्वेश्चन நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. சோ எக்ஸசைஸ் 2.4க்கு 3 சம் தான் நம்ம பார்த்தாச்சு. சோ உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் கட்டாயமா அப்படி ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு டாபிக் நான் உங்களை மீட் பண்றேன். Thank you to all. Bye bye.